எமர்ஜென்சி இதயா? பெங்களூருவின் போக்குவரத்து நெரிசல் மிகவும் மோசமானது. ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளை ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் போன்ற அவசர சேவைகளுக்கு இடைவிடாத போக்குவரத்து நெரிசல் ஒரு பெரிய அச்சுறுத்தலாக அமைகிறது. அடிக்கடி முடிவில்லாத வாகன வரிசைக்குள் சிக்கிக்கொள்ளும் ஆம்புலன்ஸுகள் நகர முடியாமல் தத்தளிக்கின்றன. இதனால் முக்கிய நிமிடங்கள் கடந்து செல்லும் போது விலை மதிப்பற்ற உயிர்களை இழக்க நேரிடுகிறது. அந்த வகையில் ஆம்புலன்ஸ் ஒன்றுக்கு இளைஞர் செய்த உதவி பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது. டிராஃபிக் சிக்னலில் ரெட் லைட்டில் ஆம்புலன்ஸ் ஒன்று சிக்கிக்கொண்டு நகர முடியாமல் நின்றது. ஆம்புலன்ஸுக்கு முன்னால் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. அப்போது அவ்வழியாக ஸ்கூட்டரில் வந்த இளைஞர் ஒருத்தர் ஆம்புலன்ஸின் நிலையையும் அதன் அவசரத்தையும் பார்த்தார். போக்குவரத்து காவலர்கள் யாரும் அங்கு இல்லாத நிலையில் உடனே அந்த இளைஞர் தனது ஸ்கூட்டரை ஒன்வே பாதையில் திருப்பி டிராபிக் சிக்னலின் முனைக்கு செல்கிறார். அங்கு ரெட் சிக்னல் விழுந்ததில் முன்னால் நின்றிருந்த கார்காரரிடம், பின்னால் ஆம்புலன்ஸ் நிக்குது, நீங்கள் வண்டியை எடுத்தால் பின்னால் இருக்கும் வாகனங்களும் நகரும், ஆம்புலன்ஸுக்கும் வழி கிடைக்கும் என்றார். ஆனால் டிராபிக் சிக்னலை காரணம் காட்டி அந்த காரோட்டி நகர மறுத்துவிட இளைஞர் தீர்க்கமான ஒரு நடவடிக்கையை எடுத்தார். அந்த இன்டர்செக்ஷன் சாலையில் கிரீன் லைட் கிடைத்ததும் வந்து கொண்டிருந்த போக்குவரத்தை குறுக்கே நின்று தடுத்து நிறுத்திய அந்த இளைஞர் ரெட் லைட்டில் நின்றிருந்த வாகனங்களை போகுமாறு அறிவுறுத்தினார். அந்த வாகனங்களோடு ஆம்புலன்ஸும் கிளம்பி சென்றது. இளைஞரின் இந்த செயல் போக்குவரத்து விதிமுறைகளுக்கு முரணானது என்றாலும் உயிருக்கு போராடிய நோயாளியை கொண்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனம் தாமதமாகாமல் இருப்பதை உறுதி செய்தது. நகரத்தின் வழக்கமான நெரிசலான சாலையில் ஒற்றுமையின் ஒரு அரிய தருணத்தை நிரூபிக்கும் வகையில் இளைஞர் எடுத்த முயற்சியையும் அவருக்கு மற்ற வாகன ஓட்டிகள் தந்த ஒத்துழைப்பையும் இந்த வீடியோ படம் பிடித்து காட்டுகிறது.